ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்காரு 0 லக்ஷ்மி. ஒரு லாட் ஆஃப் எமோஷ்னல், இன்றைக்கி என்ன சொல்கிறதுனே தெரியாத ஒரு எமோஷ்னல் ட்ராக் தான். ஏன்னா வெண்ணிலாவுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அதையும் நான் பேசியே ஆகணும் ஒரு யூடியூபரா, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ட்ரூத் ரிவீல். வெண்ணிலாவுக்கும் ஒரு உண்மை தெரியுது. விகாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. விஜய் காவேரி இவங்க 2 பேர்த்துடைய கல்யாண பந்தம் பற்றி அறிகிறாங்க. அது ஃபோட்டோ மூலமாகவே அதிகாரப்பூர்வமாக அறிகிறாங்க. அவங்களும் கல்யாணம் ஆகிடுச்சுல அப்படின்ட்டு விஜய் கூட தனக்கு கல்யாணம் ஆன மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது தன்னுடைய அம்மாவுடைய மோதிரத்தை விஜய் வெண்ணிலாவுக்கு அந்த காதலுடைய ஒரு உச்சத்தில் இருக்கும்போது, எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஹோப் இல்லாத போது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரிங்கை இது பண்ணிக்கோ, இதுதான் நமக்கு இப்போ கல்யாணங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தருணம் தான். ஒன்றும் சொல்கிறதுக்கு தவறாக இல்லை. ஏன்னா காதலிக்கும் போது எல்லாருடைய மனதிலையும் அந்த மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு வரும். ஆனால் அதை கடந்து ஒரு பெயினை அனுபவித்து அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையில் ஒரு பொண்ணு விஜய் மாதிரி இருக்கார். இப்போ கல்யாணம் ஆன ஒருத்தரே பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க காணோம் அப்படின்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்கப்பா, எவ்வளோ நாளைக்கு நீயே தனியாக இருப்ப அப்படின்னு யதார்த்த வாழ்க்கையிலேயே சொல்கிறது ஏற்றுக்கிறபடி இருக்குது. விஜயை ப்ளேம் பண்ண முடியாது இந்த இடத்துல அப்படிங்கிறது தான். பட் வெண்ணிலாவுக்கும் ஒரு பெயின் இருக்குது, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த பொண்ணை நான் உடனே விமர்சிக்க முடியாது இந்த இடத்துல. இனிமேல் அவங்க வில்லியாக மாறுறதோ நல்லவங்களாக மாறுறதோ சேர்த்து வைப்பாங்க, அது 2வது விஷயம். இன்றைக்கான எபிசோடில் அந்த பொண்ணும் பாவம் தான். ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய பரிதவிப்பு அப்படிங்கிறது இருக்குது. தான் வாழ்க்கையில் அம்மா அப்பாவை இழந்த சோகம், ஏன்னா பார்க்கணுன்னு தோணுது. அவங்க எங்கே இருக்காங்க, இறந்த இடம் எங்கே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அந்த எமோஷ்னல் ஃப்ளேவரை காமிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு கட்டாயத்தோட அவங்களுடைய அந்த என்ன சொல்லலாம் ட்ரூத் அவங்கக்கிட்ட ரிவீல் ஆகிறது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். இன்றைக்கி பண்ண எபிசோட்லேயே இந்த இவ்வளோ நாள் பெயின்லேயே முக்கியமான விஷயம் நேற்று கூட சொல்லியிருந்தேன். இந்த ப்ரெக்னென்சி பற்றி சொல்கிறதெல்லாம் எனக்கு 2வது. இந்த இடத்துல ட்ரூத் ரிவீல் ஆகுதா அப்படிங்கிறது தான் முக்கியம். எவ்வளோ தூரம் இழுக்கிறாங்கங்கிறது இதில் தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா காவேரி கேட்குற முதல் கொஷினே அப்படி தான், வெண்ணிலா கிட்ட பேசிட்டிங்களான்ட்டு. ஸோ அந்த ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மோஸ்ட் எமோஷ்னல் ட்ராக். ஓகே, வெண்ணிலாவும் ஒன்றும் சொல்ல முடியாது, பட் நீங்கள் சொல்ல தான் போகிறீங்க கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்கள். ஸ்டேடியம்.